நாங்க லண்டன்ல இருக்கோம். Hey guys, good morning, welcome back to my channel. நாங்க லண்டன்ல இருக்கோம். நாங்க மார்னிங் வந்து ஒரு 9க்கு ரீச் ஆனோம். நாங்க காலையில 6க்கு கிளம்புனதுனால பயங்கர ஹரிபரியில ஓடி வந்தோம். ஸோ ப்ராப்பரா வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னென்ன கிளிப்ஸ் இருக்கோ அதை எல்லாமே அட்டாச் பண்றேன் இதுக்கப்புறம். ஸோ இட்ஸ் 10 o'clock. நாங்க காலையில ரீச் ஆகும் போது இங்க பயங்கர கோல்டா இருந்துச்சு. இன்னைக்கு நாளை எப்படி ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயந்துட்டோம். பட் இப்போ இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபைன், ஓரளவு மேனேஜபிளா இருக்கு. ஸோ இட்ஸ் அ கேர்ள்ஸ் ட்ரிப். நானு அப்புறம் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு 3 days ட்ரிப் மாதிரி நாங்க பிளான் பண்றோம். அண்ட் டுடே இஸ் day 1. நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் போய் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோல ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து இப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இங்க வந்து பயங்கர கிரௌடா இருக்கு. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரௌடட். ஒரு பிக்சர் கூட எடுக்க முடியாது போல. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டின்னு போடுவாங்களா, லிட்டரலா அந்த மாதிரி இருக்கு. இங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் காட்டுறேன். ஸோ இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இவங்க கூட தான் வந்து ட்ரிப் வந்திருக்கேன். ஹலோ காய்ஸ், நாங்கள் பக்கிங்ஹாம் பேலஸ் பார்த்துட்டு இங்கே ஏதோ சம்திங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கு. ஸோ அந்த ரூட் வழியா இப்போ நாங்கள் வந்து பிக் பென்க்கு போயிட்டு இருக்கோம். இட்ஸ் 15-minute வாக். ரோடு வழியா போறதை விட இங்க அப்படியே என்ன நடக்குது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் இந்த பார்க் வழியா இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பிக் பென்.
நாங்கள் அப்படியே பிக் பென் கிட்ட போயிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அந்த பிளேஸும் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் போனது December 27. ஸோ அது ஆப்வியஸாக ஹாலிடே சீசன்னால எல்லா இடத்துலையும் பயங்கர க்ரௌட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சுவெனியர் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் லண்டன் ஐ கிட்ட வந்தோம். லண்டன் ஐ வந்து ஃபுல்லாக ஃபாகில் கவர் ஆகி எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. லண்டன் ஐயோட டாப் ஹாஃப் வந்து எங்களால் பார்க்கவே முடியல. அண்ட் க்ரௌட் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக பிக் பென் கூட பிக்சர்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி லண்டன் ஐ சைடை பிளேஸ் பேர் சவுத் பேங்க்குன்னு சொல்கிறாங்க, அங்கே இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வியூ கிடைக்கும். ஸோ வந்து பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சவுத் பேங்க் சைடு வந்தீங்கன்னா அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் அங்கே தான் எங்களோட லஞ்ச் முடித்தோம். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டான்ஸ் ஷோஸ் அந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போனது கேரசல் ரைட். நாங்கள் வந்து இது பர்மிங்ஹாம் கிறிஸ்மஸ் மார்க்கெட்லேயே போகணுன்னு நினச்சோம். பட் வந்து நாங்கள் ரெயின் இருக்குது இப்போ போகலாம் அப்புறம் போகலான்னு சொல்கிறதுக்குள்ளே கிறிஸ்மஸ் மார்க்கெட்டே அங்கேருந்து எடுத்துட்டாங்க. பட் லக்கிலி இங்கே வந்து நாங்கள் லண்டன் ஐ அண்ட் பிக் பென்னோட வியூவோட எங்களுக்கு கேரசல் ரைட் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ வந்து வி வர் ரியலி ஹாப்பி பிகாஸ் நாங்கள் ரொம்ப நாளாக இது போகணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் மார்னிங் லண்டன் ரீச் ஆனதுலேருந்து ஃபுல்லாகவே எங்கள் பேக்ஸோடு தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தோம். ஸோ 2 o'clock தான் வந்து எங்களோட ஹாஸ்டலில் செக்இன் டைம். ஸோ நாங்கள் 2க்கு கிளம்பி ஒரு 45 minutes ட்ராவல். நாங்கள் எங்களோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே செக்இன் பண்ணிவிட்டு எங்கள் பேக்ஸை வச்சு ஒரு 1 hour அங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். எங்களோட ஹாஸ்டல் ஸ்டே எப்படி இருந்துச்சு, நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். வெதர் பயங்கர கோல்டாக இருந்துச்சு. 2 degrees 3 degrees அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸில் எங்கள் 3 பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் பயங்கரமாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து எங்களால் நைட் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல. அண்ட் எங்களுக்கு பயங்கரமாக பசிச்சுது. ஸோ நாங்கள் அப்படியே இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய் சாப்பிட்டோம். ஃபுட் எல்லாமே அங்கே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து மெடிசன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் மற்ற இடத்துக்குலாம் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மெடிசன் எடுத்து தான் ஆக்கணும்னு சொல்லி நாங்கள் டேப்லெட்லாம் போட்டுட்டு அப்புறம் சும்மா நாங்கள் ஒரு வாக் மாதிரி போனோம். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு பிளேஸ் மட்டும் பார்க்க வேண்டியிருந்துச்சு. நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்கும் போது நாங்கள் சைனா டவுன் வழியாக தான் போனோம். அங்கேயும் பயங்கர க்ரௌடு இருந்துச்சு. அண்ட் நிறைய சின்னதாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கெஃபேஸ் எல்லாமே இருந்துச்சு. ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்ததுனால எங்களால் எதுவும் சாப்பிட முடியல. அண்ட் பயங்கர கோல்டாக இருந்ததுனால எங்களுக்கு எப்படா அங்கேருந்து கிளம்புவோன்ற ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஃபைனலாக நாங்கள் போன இடம் அவுட்டர்நெட் லண்டன். இது வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி சப்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே சும்மா போனோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அங்கே நாங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே கீழே உட்காந்துட்டு லைக் ஃபுல்லாக எல்லா விஷுவல்ஸும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். அண்ட் இன்னொன்று, இங்கே என்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பார்க்கணுமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். ஸோ வந்து இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். அதுவும் கிட்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் நாங்களே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ கிட்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்த லவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் லண்டன் போகும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க.
அண்ட் நாங்கள் ஒரு 9:45 கிளம்பி ஒரு பஸ் எடுத்து நாங்கள் எங்களோட ஹாஸ்டலுக்கு அரௌண்ட் ஒரு 10:30 ரீச் ஆனோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next video. Okay, bye.